வணக்கம். நீலாம்பிகை அம்மையாரோட வடசொல் தமிழ் அகரவரிசை பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இலவசம் அப்படிங்கிறது விலையின்மை, விலை இல்லாமல் கொடுக்குற பொருட்களை நம்ம இலவசம்னு சொல்லுவோம். அப்புறம் இலவனம் அப்படின்னா உப்பு, உப்புக்கு அதாவது வடசொல்ல இலவனம் அப்படிங்கிறது தமிழில் உப்பு அப்படின்ட்டு பொருள். இலவனம் அப்படின்னா உப்பு. இலவுகீகம், இலவுகீகம் அப்படிங்கிறது உலகியல், உலகப்போக்கு தான் இலவுகீகம். இலவுகீகம் அப்படிங்கிறது உலகியல், அப்புறம் உலகப்போக்கு. இலாகா அப்படின்னா ஆட்சி, எல்லை தான் இலாகா. வட சொல்ல இலாகா அப்படிங்கிறது தமிழ் சொல்ல ஆட்சி, எல்லை. லாகிரி அப்படின்னா இலாகிரி அப்படின்னா வெறி மயக்கம், வெறி மயக்கம். இலாகிரி அப்படிங்கிறது வெறி மயக்கம். லாடம் அப்படின்னா கார்பாலை தான் லாடம். கார்பாலை, கார்பாலை, கார்பாலையா பரலையான்னு தெரியல. கார்பாலை அப்படிங்கிறது லாடம்னு சொல்லியிருக்காங்க. லாபம் அப்படின்னா ஊதியம், மிச்சம், அப்புறம் பேர். லாபம் அப்படின்னா ஊதியம், ஊதியம், மிச்சம் வரக்கூடிய காசு எல்லாமே லாபம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. லாப நஷ்டம் அப்படின்னா கூடுதல் குறைதல், கூடுதல் குறைதல் அப்படிங்கிறது லாப நஷ்டம். ஊதியமும் பொருட்கேடும் தான் லாப நஷ்டம். அடுத்தது லாவாதேவி அப்படின்னா கொடுக்கல் வாங்கல், பண்டமாற்று அப்படின்ட்டு. நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம், லாவாதேவி செய்வோர் அப்படின்ட்டு, வட்டிக்கு கடன் கொடுப்போர் அப்படின்ட்டு படிச்சிருப்போம். கொடுக்கல் வாங்கல் அப்புறம் பண்டமாற்று தான் லாவாதேவி. அப்புறம் ஈசன் அப்படின்னா தலைவன், ஆள்வோன் தான் ஈசன். ஈசன்னா தலைவன், ஆள்வோன். ஈனம் அப்படின்னா இழிவு, குறைபாடு, குறைவு அப்படிங்கிறது ஈனம். ஈனம் அப்படிங்கிறது இழிவு, இழிவாக சொல்கிற ஒரு சொல்ல தான் ஈனம்னு சொல்லியிருக்காங்க வட சொல்ல. இழிவு, குறைபாடு, அப்புறம் குறைவு. உக்கிரம் அப்படின்னா உக்கிரம் அப்படிங்கிறது கொடுமை, வெப்பம், சினம், ஊக்கம், மிகுதி, இது எல்லாமே உக்கிரம். உக்கிரம்னா கொடுமை, வெப்பம். வெயில் இப்படி உக்கிரமாக அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, உக்கிரம். கொடுமை, வெப்பம், சினம், ஊக்கம், மிகுதி. அப்புறம் உக்கிரானம் அப்படின்னா களஞ்சியம், சரக்கரை. களஞ்சியம், சரக்கரை தான் உக்கிரானம். களஞ்சியம், சரக்கரை, உக்கிரானம். அப்புறம் உசிதம் அப்படிங்கிறது, உசிதம் அப்படின்னா உயர்வு, சிறப்பு, மேன்மை, தகுதி, ஒழுங்கு, இது எல்லாமே உசிதம். உயர்வு, சிறப்பு, மேன்மை, தகுதி, ஒழுங்கு. உச்சரிப்பு அப்படிங்கிறது எழுத்தோசை தான் உச்சரிப்பு. உச்சி அப்படின்னா மேடு, முகடு. உஷ்ணம் அப்படின்னா வெப்பம், சூடு. நமக்கு தெரியும் உஷ்ணம் அப்படின்னா வெப்பம், சூடு. உதயம் அப்படிங்கிறது காலை, விடியல், பிறப்பு, வெளிப்படல், தோற்றம், இது எல்லாமே உதயம், உதயமாகுது அப்படின்னு சொல்லுவோம்ல, உதயம். காலை, விடியல், பிறப்பு, வெளிப்படல், அப்புறம் தோற்றம். உதரம் அப்படின்னா வயிறு, வயிறுக்கு பேர் உதரம். உதாரம் அப்படிங்கிறது உதாரம், உதார குணம் அப்படின்னா வல்லன்மை, தன்னடி, ஈகை தன்மை. உதாரம், உதார குணம் அப்படிங்கிறது வல்லன்மை, தன்னடி, ஈகை தன்மை தான் உதாரம், உதார குணம். உதாரணம் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு, அப்புறம் சான்று தான் உதாரணம். உதித்தல் அப்படின்னா பிறத்தல், தோன்று. உதித்தல் அப்படிங்கிறது பிறத்தல், தோன்று. உதிரம் அப்படின்னா செந்நீர், குருதி. உதிரம் அப்படின்னா செந்நீர், பிளட்டு, ரத்தம். உதிரம் அப்படிங்கிறது செந்நீர், குருதி. அப்புறம் உத்தமம் அப்படின்னா உண்மை, மேன்மை தான் உத்தமம். உண்மை, மேன்மை அப்படிங்கிறது தான் உத்தமம். உத்தமி அப்படின்னா கற்புடையவள். உத்தமிங்கிறது கற்புடையவள். அப்புறம் உத்தரம் அப்படின்னா மறுமொழி. உத்தரம்னா மறுமொழி. உத்தரவு அப்படிங்கிறது கட்டளை. உத்தரம் அப்படின்னா மறுமொழி, உத்தரவுனா கட்டளை. உத்தியோகம் அப்படிங்கிறது அலுவல், முயற்சி, தொழில், இது எல்லாமே உத்தியோகம். அலுவல், முயற்சி, தொழில், உத்தியோகம். உத்தேசம் அப்படிங்கிறது கருத்து, மதிப்பு, ஏறக்குறைய. உத்தேசம் அப்படின்னா கருத்து, மதிப்பு, அப்புறம் ஏறக்குறைய அப்படிங்கிறது உத்தேசம்னு சொல்லியிருக்காங்க வட சொல்ல. உன்னதம் அப்படிங்கிறது உயர்ச்சி, மேன்மை. உன்னதம் அப்படிங்கிறது உயர்ச்சி, மேன்மை. உயர்ச்சி, மேன்மை. உன்னதம், உயர்ச்சி, மேன்மை. உன்னதமடைதல், மேன்மை அடைதல் அப்படின்ட்டு சொல்லுவோம்ல. உபகரணம் அப்படின்னா கொடுத்தல், அப்புறம் உதவி பொருள், கருவி பொருள் தான் ஒரு உபகரணம். உபகரணம்னா கொடுத்தல், உதவி பொருள், கருவி பொருள். உபகாரம் அப்படின்னா உதவி, நன்றி தான் உபகாரம். உபகாரம் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ச்சொல் உதவி, நன்றி. உபசாரம் அப்படின்னா வரவேற்பு, முகம்மன், வரவேற்கிறது, உபசாரம் பண்ணுறது. வரவேற்று அவங்களுக்கு தேவையான உபசாரம் பண்ணுறதா வரவேற்பு, முகம்மன். அடுத்தது உபதேசம் அப்படின்னா அருண்மொழி, அறிவுரை தான் உபதேசம்.
அறிவுரை வழங்குறது, உபதேசம் வழங்குறது, அருண்மொழி அறிவுரை. உபத்திரவம் அப்படின்னா இடர், இடர், இக்கட்டு, துன்பம், வருத்தம், தடை. உபநயம் அப்படிங்கிறது உபநயனம் அப்படின்னா பூணூர் சடங்கு. உபநயனம் அப்படின்னா பூணூர் சடங்கு, வழிநடத்துதல். அப்புறம் மூக்கு கண்ணாடி. உபநயனம் அப்படின்னா பூணூர் சடங்கு, வழிநடத்துதல், மூக்கு கண்ணாடி, இது எல்லாமே உபநயனம். அடுத்தது உபன்யாசம் அப்படிங்கிறது சொற்பொழிவு தான் உபன்யாசம். உபயோகம்னா பயன். உபன்யாசம்னா சொற்பொழிவு, உபயோகம்ங்கிறது பயன். உபாசனை அப்படிங்கிறது வழிபாடு, வணக்கம் தான் உபாசனை. உபத்தியாயன் அப்படின்னா ஆசிரியன், கற்பிப்போன். கணக்காயர் இவங்கள உபாத்தியாயன்னு சொல்கிறாங்க, நம்ம தமிழில் படிச்சிருப்போம். உபத்தியாயினி அப்படின்னா கற்பிப்போல் ஆசிரியை. உபாத்தியாயன்னா ஆசிரியன், உபத்தியாயினா ஆசிரியை, கற்பிப்போல். உபாயம் அப்படின்னா சூழ்ச்சி, நொய்மை, எளிது, சிறிது, இது எல்லாமே உபாயம். உபாயம்னா சூழ்ச்சி, நொய்மை, எளிது, சிறிது. உபேட்சை அப்படிங்கிறது அசட்டை, விருப்பின்மை, வெறுப்பு தான் என்னது உபேட்சை. உபேட்சைனா அசட்டை, விருப்பின்மை, வெறுப்பு. உயிர் பிராணி அப்படின்னா உயிர் பொருள். உருக்குமணி அப்படின்னா பொன்மணி. உருக்குமணினா பொன்மணி. உருசி அப்படின்னா சுவை. உருக்குமணினா பொன்மணி, பொண்ணை தான் உருக்குவாங்க. அப்புறம் உருசினா சுவை. ருசின்னு சொல்லுவோம்ல, ருசினா சுவை. உருத்திராக்கம் அப்படின்னா சிவமணி, அக்குமணி தான் உருத்திராக்கம். சிவமணி, அக்குமணி. உருபித்தல் அப்படின்னா மெய்ப்பித்தல் தான் உருபித்தல் அப்படின்னா மெய்ப்பித்தல். நிரூபித்தல், உருபித்தல் அப்படின்னு சொல்லுவோம்ல, மெய்ப்பித்தல். உறக்கம் அப்படின்னா ரொக்கம் அப்படிங்கிறது, அதான் ரொக்கத்தை போட்டு எழுதியிருக்காங்க. ரொக்கம் அப்படின்னா கைப்பணம். இருப்பு, மொத்த இருப்பு தான் உறக்கம்.